ரொம்ப முக்கியமான ஒன்று. வேதத்தின் பிரமாணத்தில் ஒன்று. அது அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் இருக்குது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையால் வாசிப்போம். விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து இருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். அவங்க சொல்லப்பட்டிருக்கு அப்போஸ்தலருடைய உபதேசங்கள் யாவன அப்படின்னு சொல்லப்பட்டாங்க. அந்த 42வது வசனம் வாசிப்போமே. அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்து இருந்தார்கள். பார்க்கணும், ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா உறுதியாய் தரித்திருந்தாங்க. அப்பம் பிக்குதல்ல அவங்க உறுதியாக தரிச்சிருந்தாங்க. ஒன்று அப்போ உறுதியா தரிசிக்கும் போது ஆண்டவருடைய நாமத்துக்கு 6வது அதிகாரம் 48வது வாசிகளை வாசிக்க, ஜீவ அப்போ நானே உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்துல மன்னாவை புசித்து மரித்தார்கள். புசிக்கிறவன் மறியாமலோ இருக்கும்படி வானத்தில் இறங்கின அப்போ இதுவே. நானே வானத்தில் இருந்து இறங்கின ஜீவ அப்போ. இந்த அப்பத்திற்கு புசிக்கிறவன் அப்ப நல்லா கவனிக்கிற, இந்த தெருவிலிருந்து ஆராதனைய அட்டன் பண்ணுகிற ஒவ்வொருத்தரும் என்னன்னா மறுபடியும் பிழைக்கிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர். அப்போ ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையுடைய பகுதியில நாம இந்த தெருவிலிருந்து ஆராதனை அட்டன் பண்ணும்போது 3 காரியம். ஒன்று, சிந்தையில் என் ஆண்டவர் விடுதலைக்கிறார். அடுத்து ஆவியில கற்றுவிடுதலைக்கிறார். அடுத்து ஆத்மாவில கற்றுவிடுதலைக்கிறார். எப்படி சார் அப்படின்னு வாசிப்போமே. நான் கொடுக்கும் அப்பம், உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கிற மாம்சமே என்றார். அப்ப ஆவியில, ஆத்மால, சரீரத்துல, சிந்தையில, உணர்வுல, உணர்ச்சியில ஒரு தெய்வீகமான விடுதலை என் ஆண்டவர் கற்றுள்ளார். அப்போ அதனால இன்னைக்கு நாம